அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. புறநகர் மதுரை புறநகர் கிழக்கு, மதுரை மாநகர், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல அதிமுக சார்பா ஒரு கள ஆய்வு கூட்டம் நடத்திருக்காங்க. அந்த கள ஆய்வு கூட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல அடிதடி நடந்திருக்கு. செய்தியாளர்களை உள்ள அனுமதிக்க மறுத்து இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு நிகழ்வெல்லாம் அதிமுகவுல நடக்கிறது. இது புதுசா இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமையை தொண்டர்கள் ஏத்துக்கிறல அப்படிங்கிறது இதன் மூலம் நமக்கு வெளிப்படுகிறது. மோகன், வணக்கம். அதிமுக தொண்டர்களுக்கும் நேர்மையின் குரல் நேயர்களுக்கும் வணக்கம். ஈரோட்டுல எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில ஒரு கள ஆய்வு கூட்டம் நடந்திருக்கு. அந்த கள ஆய்வு கூட்டத்திலேயே மிகப்பெரிய அளவுல அடிதடி பிரச்சனை எல்லாம் நடந்திருக்கு. செய்தியாளர்கள் உள்ள அனுமதிக்க மறுத்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை வெளிப்படுத்தும் விதமாக இந்த ஈரோடு நடைபெற்ற அந்த கள ஆய்வு கூட்டத்தில் நடந்த அந்த கைகலப்பு உணர்த்தி இருக்கிறது. எதனால இந்த விஷயத்தை சொல்றோம்னா, எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் பொதுவா வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல செல்வாக்கு வேண்டா இருக்கலாம், ஆனா இங்க கொங்கு பகுதியிலயோ வட மாவட்டங்கள்லயோ அந்த அளவுக்கு செல்வாக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனத்தை முன்வைப்பாங்க. இன்னைக்கு ஈரோடு என்பது கொங்கு மண்டலத்துல மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது. 1989 காலகட்டத்துல மாண்புமிகு அம்மா அவர்கள் சேவல் சின்னத்துல நின்ற பொழுது இந்த ஈரோடு பகுதியில மிகப்பெரிய அளவுல கை கொடுத்தது என்பதை மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஈரோடு மாவட்டத்தில் நடந்த கள ஆய்வு கூட்டத்துல செய்தியாளர்களுக்கு உள்ள வரதுக்கு அனுமதி இல்ல, மிகப்பெரிய அளவுல கைகலப்பு நடந்திருக்கிறது, வாக்குவாதம் நடந்திருக்கிறது. எதற்காக இதெல்லாம் நடக்குது? எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை தீர்க்கமாக இருந்தா இது போன்ற ஒரு கைகலப்பு நடக்குமா? எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வேண்டாம் என்பதற்காக தான் இந்த கைகலப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுக வேண்டும் என்பதற்காக இந்த கைகலப்பு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தை கூட அழுகை எனும் புரட்சி செஞ்சுதான் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொள்ளும். ஒரு குழந்தை அப்படி இருக்கும்போது அதிமுக தொண்டர்கள் 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவருடைய புரட்சி தற்பொழுது வெடித்திருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும் என்பதற்காக. இது காட்டு தீயா இன்னும் பரவும். அதிமுக ஒருங்கிணைனும், ஒருங்கிணைந்தாதான் அம்மாவினோட ஆட்சியை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு பேச்சு எழுந்த உடனேதான் இந்த பிரச்சனை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அந்த நிர்வாகிகளுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல அடிதடியுமே நடந்து இருக்குது. இப்ப புரட்சி தலைவி அம்மா இருக்கும்போது கொங்கு மண்டலம் ஒரு கோட்டையாவே பார்க்கப்பட்டது. 89ல அம்மா அவர்கள் எதிர்கட்சி தலைவராக வரும்போது கூட கொங்கு மண்டலத்துல இருந்தா பெருவாரியான இடங்கள் வெற்றி பெற்று போனாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையை தொண்டர்களும் பொதுமக்களும் ஏத்துக்கிறலைங்கிறத ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஒரு பாடமா நம்ம பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒவ்வொரு இடங்களிலும் நடக்கக்கூடிய அந்த அடிதடி கலவரங்கள் அதிமுக ஒற்றுமையடையணுங்கிறதுனால அந்த விரக்தியில அந்த பிரச்சனை உருவாகுதா? எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமை 2017ல வந்ததுல இருந்தே அதிமுகவுக்குள்ள ஒரு புகைச்சல் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. இன்னைக்கு கொங்கு பகுதி அம்மா அவருடைய காலத்துல மிகப்பெரிய அளவுல அதிமுகவிற்கு உறுதுணையாக இருந்தது, தற்பொழுது வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனா எப்பொழுது கொங்கு மண்டலத்துல அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்றால், நம்ம கொங்கு பகுதியை சேர்ந்த ஒருத்தர் முதலமைச்சராக அந்த அரியணையில் அமர வைப்போம், அந்த பகுதி மக்கள் நமக்காக விசுவாசமா இருக்கிறாங்க, அதிமுக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கிறாங்க, அப்ப அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில முதலமைச்சர் ஆக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் அசாத்தியமான சூழ்நிலையில முதலமைச்சர் ஆக்கப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அப்ப இருந்து ஆரம்பிச்சுங்க கொங்கு பகுதியில அதிமுகனுடைய வீழ்ச்சி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் என்கின்ற குரல் தொடர்ந்து ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா அதை கொஞ்சம் கொஞ்சமா மூடி மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப ஈரோடுல நடந்த கள ஆய்வு கூட்டத்துல எப்படி செய்தியாளர்களை உள்ள விடாம தடுத்து அந்த செய்திகள் வெளியில போகக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சாங்களோ, அதே போல கொஞ்சம் கொஞ்சமா மறைச்சு வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் என்ன ஆயிடுச்சுன்னா, தேரை இழுத்து தெருவுல விட்டாங்க. அதான் உண்மை. தேரை இழுத்து தெருவுல விட்ட மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்னுடைய தலைமையில, அதாவது அவருடைய தனிப்பட்ட தன்னுடைய தலைமையில ஒரு மெகா கூட்டணி அமைச்சு நான் இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பேன்னு சொன்னாரு. அதுலயே மிகப்பெரிய வீழ்ச்சி, மிகப்பெரிய ஒரு மெகா கூட்டணி அமையல. சரி, இவருடைய தலைமையில தேர்தலை சந்திக்கிறாங்க. பிரதமர் யாருன்னு சொல்ல முடியல, ஒரு கூட்டணி சரியா அமைக்கலாம், பிரதமர் யாருன்னு சொல்ல முடியல, இல்ல நம்ம வெற்றி பெற்றா இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போறோம்னு சொல்லிட்டு அதையும் சொல்ல முடியல. இங்கிட்டு பாஜக சொன்னா அதுக்கு பாஜகவோட கூட்டணியே வச்சிருக்கலாமேன்னு சொல்லுவாங்க. காங்கிரஸ் சொன்னோம்னா அது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமி வக்காலத்து வாங்குறான்னு சொல்லுவாங்க. ரெண்டும் கேட்டானா போய் என்ன பண்ணிட்டாரு, தனிச்சு நின்றாரு. 7 நாடாளுமன்ற தொகுதியில் டெபாசிட் போச்சு. அதிமுக தொண்டர்களுக்கு ஈரக்குலையே நடுங்கி போச்சு. அதான் உண்மை. 7 தொகுதியில் டெபாசிட் போனது அதிமுக தொண்டர்களுக்கு ஈரக்குலையே நடுங்கி போச்சு. இதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை நம்பி நம்ம பயணிச்சோம்னா அதிமுக முடிவுரையை எழுதிடுவார்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்டத்தில் தன்னிச்சையாக அவருடைய வெடித்திருக்கிறது. அதை நோக்கி அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. விரைவில் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கான அந்த முடிவு எடுக்கப்படும் நினைக்கிறேன். இல்ல, இப்ப தென் மாவட்டங்கள்ல பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா
தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து ரொம்ப வலுவா இருக்கிறாங்க. அதனால ஒரு பிரச்சனை ஏற்படலாம்னு கூட சொல்லலாம். ஆனா இங்க வந்து கொங்கு மண்டலத்துல அதுவும் ஈரோட்ல வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஏற்படும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இங்க கொங்கு மண்டலம் சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் போன்ற ஆளுமைகள் இங்க இருந்துமே இன்னைக்கு வந்து கட்சியை ஒற்றுமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்த குரலோடு ஓங்கி ஒலிக்கும் போது இது பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தானே இருக்குதே. அதுவும் கொங்கு மண்டலத்துல இப்படி இருக்கும்போது. இல்ல ஐயா ஓபிஎஸ் அவர்களை எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஏதோ ஒரு சமுதாயத்தில இருந்து அடையாளப்படுத்தப்பட்டவர், ஒரு சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தக்காரர். அதனால அவருக்கு வந்து தென் மாவட்டங்கள்லயும் டெல்டாவிலயும் வந்து ஒரு ஆதரவு இருக்கலாம்னு சொல்லிட்டு தப்பு கணக்கு போட்டாங்க. ஐயா ஓபிஎஸ் வந்து அம்மா அவர்களுடைய அரசியல் வாரிசு. அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தவரை அவர் நம்பிய ஒரே ஒரு ஆண்மகன் யாருன்னு சொல்லி கேட்டா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான். அம்மா அவருடைய மறைவிற்கு பின்பு அதிமுக தொண்டர்களுடைய எண்ணம் நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அதிமுகவில் எப்பவுமே 3 எழுத்து மந்திரங்கள் தான். அதே போல இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் அவர்கள், அதற்கு பின்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள், அதற்கு பின்பு புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இதுதான் அதிமுகவுடைய 3 தலைமுறை தலைவர்கள். அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து தென் மாவட்டத்துல அவருக்கு வந்து ஆதரவா இருக்கும், இங்க டெல்டாவில தான் ஆதரவா இருக்கும்டா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல பூரா தான் அவருக்கு ஆதரவா இருக்கும். அவர் என்ன ஒரு சாதிக்கு உண்டான தலைவரா? ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கு உண்டான தலைவர், தமிழக மக்கள் விரும்பக்கூடிய தலைவர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு எப்படி இது போன்ற ஆதரவு இல்லாமல் போகும்? இப்ப ஈரோட்டுல இந்த மாதிரி செய்தியாளர்கள் உள்ள அனுமதிக்கல அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருந்தாலுமே, இன்னைக்கு வந்து இப்ப மதுரை மாநகர்ல வந்து முன்னாள் அமைச்சராக இருந்தவரு, இப்ப எம்எல்ஏவா இருக்கிறாரு. செல்லூர் ராஜு அவர்களுடைய தலைமையில அங்க வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் வந்து நடக்குது. அங்க நத்தம் விஸ்வநாதன், இது செம்மலை போன்ற ஆட்கள்லாம் முக்கியமான ஆட்கள்லாம் வந்து கலந்துக்கிறாங்க. அந்த இடத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, அடிதடி சண்டை பயங்கரமா நடக்குது. அந்த கலவர பூமியா மாறுது அந்த உள்ளரங்கத்தில். ஏங்க தென் மாவட்டத்தினுடைய தலைநகரம் மதுரை இல்லையா? ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே வந்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் தலைமைக்கு வர வேண்டும் என்று விரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில, தென் மாவட்டங்களினுடைய தலைநகரம், அதிமுகவுடைய கூட்டங்கள் மிகப்பெரிய கூட்டங்கள்லாம் நடந்த இடம், தூங்கா நகரம். அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களா ஏற்கனவே ராஜன் செல்லப்பா அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருந்தாங்க அதிமுக தொண்டர்கள். ஆர்பி உதயகுமார் அவர்கள் இன்னும் அந்த கூட்டம்லாம் அவர் போடல அவருடைய மாவட்டத்துல. இன்னும் அங்க இருக்கு வேடிக்கை. வான வேடிக்கை தான், சாதாரண வேடிக்கை. வான வேடிக்கை ஆர்பி உதயகுமார் அவர்கள் கூட்டம் நடத்துவார் வருங்க அன்னைக்கு இருக்கு. அதிமுக தொண்டர்கள் என்ன நினைச்சிட்டாங்க? காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லி அவர் நினைச்சிட்டு இருக்காரா? காசு கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க, இவங்க சொல்றத நம்ம என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் உண்மைக்கும் விசுவாசத்திற்கும் தலைமைக்கும் கட்டுப்பட்டவங்க. அவங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வேணாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு ஏன் இசைந்து கொடுக்குறீங்க? ராஜன் செல்லப்பா அவர்களும், செல்லூர் ராஜு அவர்களும், ஆர்பி உதயகுமார் அவர்களும் ஏன் இசைந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கோபத்தை, ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாங்க. இல்ல அதே மாதிரிதான் இப்ப இது மதுரை புறநகர் கிழக்குலயும் ராஜன் செல்லப்பா தலைமையில தானே அங்கேயும் வந்து ஒரு கள ஆய்வு கூட்டம் வந்து நடந்திருக்கு. அங்கேயும் இதே மாதிரி அடிதடி சண்டை தானே நடந்திருக்குது. ராஜன் செட்டியார்லாம் என்ன சொல்லுவாங்க, எடப்பாடியார் எங்க அண்ணன் இங்க வந்து தென் மாவட்டம் வலுவா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு கள ஆய்வு கூட்டத்தை கூட அவங்களால வந்து ஒரு அமைதியா நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை தானே. இல்ல இதே கள ஆய்வு கூட்டத்தை அவங்க வந்து 2021 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பும், இந்த நாடாளுமன்ற தேர்தல் தோல்விக்கு பின்பே வந்து ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து போனாரு. எதற்கு? கருத்து கேட்க போறேன்னு சொல்லிட்டு. அங்க அவர் போய் நடத்திய நாடகம் நமக்கு தெரியும். அந்த கருத்து கேட்பு கூட்டத்தையே ஒழுங்கா நடத்தியிருந்தா, அந்த 30 நாள் முடிந்த மறுகணமே ஒருங்கிணைந்த அதிமுக உருவாவதற்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்க வேண்டும். அவரு அதை மறைச்சாரு. ஒவ்வொன்றையும் அதான் சொல்லணும், ஒரு ரப்பர் பந்து எடுத்து தண்ணிக்குள்ள அழுத்தி அழுத்தி வைக்கிறோம்னா அது எவ்வளவு நேரம் உள்ள இருக்கும்? நம்ம கையெடுத்தா உள்ள வச்ச வேகத்தோட வேகமா சட்டு வேகத்துல வராத வெளியில. அப்படித்தான் இன்னைக்கு தொண்டர்கள் பேரெழுச்சியோட ஆரம்பிச்சுட்டாங்க. ராஜ் சத்தியன் அவர்கள் நினைச்சிட்டு இருக்காரு எங்க அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தென் மாவட்டத்துல மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குன்னு. அவருக்கு விளக்கம் கொடுக்கணும்ல. ஆனா ராஜ் சத்தியன் அண்ணன், உங்களுடைய உங்களுடைய தலைவர், உங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுடைய தலைமையில தான் 2024 நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சீங்க. தென் மாவட்டத்துல 5 தொகுதியில டெபாசிட் இழந்திருக்கிறீங்க. 2 தொகுதியில புதுச்சேரி, கன்னியாகுமரியில 4ஆம் இடத்துக்கு அதிமுக போயிருக்கீங்க. போய் சொல்லுங்க அவருக்கு. பொய்யான கணக்க சொல்லி அவரையும் ஏமாத்தி நீங்களும் ஏமாந்து தொண்டர்களையும் ஏமாத்தாதீங்க. உண்மையான கணக்க சொல்லி நம்ம எல்லாம் ஒன்னா இருந்தோம்னா தொண்டர்களும் வெற்றி அடைவாங்க, தலைவர்களும் வெற்றி அடைவாங்க, நம்மளும் வெற்றி அடைவோம். அதற்கு என்ன வழியோ அதை செஞ்சா நல்லா இருக்கும். வெறுமனை புழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிறதுனால இங்க எதுவும் ஆக போறது இல்ல. இப்ப ஏற்கனவே நடந்த கள ஆய்வு கூட்டம் பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, திருச்சி, அரியலூர், இது கும்பகோணம், இப்படிப்பட்ட இடங்கள்லாம் வந்து நெல்லை, இது தூத்துக்குடி, இந்த இடங்கள்லாம் வந்து கள ஆய்வு கூட்டம் நடந்தது. இந்த கள ஆய்வு கூட்டத்துல எதுவுமே வந்து ஒரு அமைதியான முறையில வந்து கள ஆய்வு கூட்டம் நடந்ததா அப்படின்னா மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியாதான் இருக்கு. எல்லா இடங்கள்லயுமே வந்து ஒரு அடிதடி சண்டை நடந்திருக்கு, சேர தூக்கி போட்டிருக்காங்க, மண்டையை உடைச்சிட்டாங்க, எல்லாமே வந்து நடந்திருக்கு. ஒரு கள ஆய்வு கூட்டத்தை கூட ஒரு தலைமையில இருக்கிறவங்க ஒரு அமைதியான முறையில நடத்தி கொண்டு போக முடியல அப்படின்னா
எடப்பாடி பழனிசாமி எப்படி இந்த கட்சியை வழிநடத்த போறாரு? இல்ல இனிமேல் எடப்பாடி எடப்பாடி பழனிசாமினால வெற்றியை பெற முடியுமா? இல்ல இனிமேல் எடப்பாடி பழனிசாமி அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அவருடைய தலைமையே வேணான்ற முடிவுக்கு அதிமுக தொண்டர்கள் வந்துட்டாங்க. புரட்சி வெடிச்சிருச்சுங்க. உண்மைதான், அதிமுக தொண்டர்களுடைய புரட்சி வெடிச்சிருச்சு. இது வந்து காட்டு தீயா பரவி ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகாம இது அணையாது, அணைய போவதும் இல்ல. அது 100% உண்மை. நீங்கள் சொன்னது போல ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இந்த கலாய்வு கூட்டம் நடத்தும் பொழுது கன்னியாகுமரியில ஆரம்பித்து தஞ்சாவூராக இருக்கட்டும், கும்பகோணமாக இருக்கட்டும், திருநெல்வேலியா இருக்கட்டும், மதுரையா இருக்கட்டும், ஈரோடா இருக்கட்டும், இந்த பகுதியில பூரா வந்து மிகப்பெரிய அளவுல சலசலப்பு, கைகலப்பு, அடிதடி வந்து நடந்திருக்கு. அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்ப ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு. அதிமுக தொண்டர்கள் இடத்துல ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை யார் எங்கிருந்து முதல்ல அடிச்சு விரட்டுறதுன்னு சொல்லிட்டு கன்னியாகுமரியில பற்ற வைக்கப்பட்ட தீ, கன்னியாகுமரியில ஆரம்பிக்கப்பட்ட தீ சென்னையில் முடிவுக்கு வரும். சென்னையில் நடக்கக்கூடிய கலாய்வு கூட்டத்துல முடிவுக்கு வரும். பாருங்க, இதுதான் நடந்துட்டு இருக்கு. தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு. அதை விட ஒருபடி கூட போய் ஈரோட்ல கொங்கு பகுதியில மிகப்பெரிய எதிர்ப்பு. இன்னும் இந்த ரெண்டு பகுதிகளுக்கு மேலாக வடக்கு மாவட்டத்துல இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய கலாய்வு கூட்டத்துல இன்னும் மிகப்பெரிய அளவுடைய எதிர்ப்பை காமிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுக்கு பதில் சொல்லியே தீரணும். ஓபிஎஸ் வந்து ஒரு பெரிய ஆளுமையா இருக்காருன்னு சொல்லிவிட்டு ஆர்பி உதயகுமார், ராஜன் செல்லப்பா இப்படியாதான் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் எப்படியாவது வந்து நம்ம அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த நம்ம பிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் அவங்க இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, அதிமுகவுக்கு உள்ள ஓபிஎஸ் வந்துட்டா நமக்கான செல்வாக்கு குறைஞ்சு போகும் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரு. இப்ப அதிமுகவுல ஐயா ஓபிஎஸ் அவர்களை விட்டு அரசியல் பண்ணவும் முடியாது, தேர்தலை சந்திச்சாலும் வெற்றி பெற முடியாத சூழ்நிலை தான் ஏற்படுது. எடப்பாடி பழனிசாமி தன் நிலையிலிருந்து கீழே இறங்கி வந்து 2026 அம்மாவுடைய ஆட்சி அமைக்கணும் ஒரு எண்ணம் வந்தது அப்படின்னா கட்சியை ஒருங்கிணைந்தா மட்டும்தான் முடியும். எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து என்ன சொன்னாருன்னா, நீக்கப்பட்டவர்களாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டே வர்றாரு. இங்க யாரும் வந்து நீக்கப்படல. கட்சி வந்து யாருக்கு சொந்தம் சொல்லிவிட்டு இன்னும் வழக்குகள்லாம் வந்து நீதிமன்றத்துல நிலுவையில இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நடந்து முடிந்த அந்த கலாய்வு கூட்டங்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. தொண்டர்கள் வந்து தன்னெழுச்சியா வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்களை வந்து பின்தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. நன்றி, வணக்கம். நன்றி.